பையா கஸ்டமர் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க, ரைஸ் கொஞ்சம் அதிகமா போடு. கஸ்டமர் யாரும் குறை சொல்லக்கூடாது, ஓகேவா? சரி சார். ப்ரோ சாப்பிட்டு ப்ரோ இருக்கு. ஏ விஸ்வா, எப்படா இருக்க? நம்ம ஷாப் தான்டா, என் ஃப்ரெண்டு தான். சாப்பிட என்னடா கூடு. ஏய் விஸ்வா, ஏன்டா சிரிக்கிற? உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன்ல ஜாப ரிசைன் பண்ணாதன்ட்டு. இப்ப பாரு ரோட்ல வந்து கடை வச்சிருக்க. ரோட்ல கடை வச்சா அசிங்கமாடா? நீ அடுத்தவன் கால் கீழே வேலை செய்யற, நான் சொந்தக்கார இடத்துல சொந்த கால்ல நிக்கிறேன். ஓன் பிசினஸ்டா. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் உனக்கு குறைச்சல் இல்ல. இந்த ஏர்ல மட்டும் நீ நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிருந்தா உனக்கு ஹைக் பண்ணிருப்பாங்க. 1 lakh கிட்ட salary வாங்கிக்கலாம். 1 lakh salary? அந்த 1 lakh salary-க்கு எனக்கு ஜாலரா அடிக்கணும், HR காக்கா பிடிக்கணும், 8 hour வேலைக்கு 12 hour வேலை செய்யணும். அவன் அசிங்கமா கேட்பான், அதையும் கேட்டு நான் வேலை செய்யணும். வீட்டுல போய் நிம்மதியா தூங்கல பார்த்தா அங்க ஒரு வேலை குத்தி என் தூக்கத்தை கிடப்பான். அந்த வேலைக்கு நான் ரோட்ல வச்சிருக்க ஓன் பிசினஸ் எவ்வளவு மேல்றா? டேய், நான் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிப்பேன் நினைக்கிறேன்? என்ன உடா பையா, உன் salary எவ்வளவு சொல்லு? 45,000 சார். அப்ப உனக்கு என்ன ஒரு 70K இருக்குமா? 70K-வா? மந்த்லி 2 lakh இன்கம். கடையில ஒர்க் பண்றவங்களுக்கும் கடைக்கு போக கையில 80K நிக்கும். அங்க 1 lakh கொடுத்தாலும் இங்க கிடைக்கிற ஹாப்பினஸ் அங்க கிடைக்காதுடா. ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். போக போக பிசினஸ் லாஸ் ஆனாதான் நம்ம ஆபீஸோட அருமை உனக்கு புரியும். இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ஸ் பக்கத்துல சேர்க்க வந்தாலே பிசினஸ் லாஸ் ஆகுது. ஓன் பிசினஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லடா. ஸ்டார்டிங்லாம் இங்க பிசினஸ் நடக்காது. அப்ப தோணும் நம்ம ஒர்க் பண்ணதுக்கே போயிடலான்னு. ஆனா ஒரு பரோட்டா கிடைக்காது. ஒரு கஸ்டமர் பாக்குறப்போ அவன் தர ஃபீட்பேக் அது ஒரு போதடா. உன்ன மாதிரி அடுத்தவன் கால் கீழே வேலை செய்யறவனுக்கு அதெல்லாம் புரியாது. விஸ்வா, சாப்பிட்டு போ, காசுலாம் கேட்க மாட்டேன். பையா ஒரு பேங்க் கொடு பையா.